ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். சம்மர் ஹாலிடே எப்போ தொடங்குச்சுனே தெரியாது. இன்னும் 2 வாரத்தில் லீவு முடிய போகுது. பசங்க கவலை, இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களேன்னு. ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸோட கவலை, இனி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு டெய்லி வெரைட்டியாக என்ன லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த 2 பேரோட கவலையும் தீர்க்குற மாதிரி இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு சீரக சம்பா அரிசி சேர்த்துருவோம். இதை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அடுப்பில் ஒரு குக்கரை சூடு பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இது நல்லா சூடாகட்டும். இது சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதில் 1 கப்பு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ அந்த பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இஞ்சி அதே மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா இது சாப்பிடும்போது வாய்க்கெல்லாம் பல்லுக்கெல்லாம் மாட்டாது. அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 3/4 கப்பு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்த நல்ல பழுத்த நல்ல ரெட்டிஷாக இருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்ல குழைய வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதை பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அடிக்கான நல்லா சுரண்டி எடுத்து வதக்கி விட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா குழைய வதக்கி விட்டுருவோம். இதில் நம்ம வேறு எந்த கரம் மசாலாவோ இல்லாட்டி சீரகத்தூள் தனியாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே சிம்பிளான தக்காளி சாதம் இது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 1 கப்பு அரைச்சி எடுத்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஏன் கட் பண்ணி சேர்த்தோம், இது ஏன் இப்போ ஜூஸ் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்தது நம்ம இந்த சாதத்துக்கு நடுவில் அது வாயில் கொஞ்சம் மாட்டினா நல்லாயிருக்கும்னு. இந்த பேஸ்ட் எதுக்கு சேர்த்தோன்னா இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் இதை ஜூஸாக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் அளவு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். 2 கப்பு அரிசிக்கு நான் 3.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே தக்காளி ஜூஸ் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சாதம் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக லெமன்லாம் சேர்க்கக்கூடாது. தக்காளியோட புளிப்பே போதும். நல்லா கொதித்து வருது. இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்து ஒரு கலக்கி விட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் அதிகமாகவும் குறைவாக வச்சுக்கோங்க. புது அரிசியாக இருந்தால் 2 விசிலே போதும். பழைய அரிசியாக இருந்தால் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா சூப்பராக பார்க்கவே அட்ராக்ஷனாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்த கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி மட்டும் சூடாக இருக்கும்போது கலந்து விட்டோம்னா அந்தளவுக்கு உதிராக வராது. ஆறின பிறகு தான் வரும். இது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலான பொன்னி புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பச்சரிசியில் இந்த தக்காளி சாதம் பண்ணும்போது அந்த தக்காளியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைஸோடு நல்லா ஒன்றி குழஞ்சி வந்திருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு தரும் இந்த தக்காளி சாதத்துக்கு. வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத போது இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. பொரியல் வறுவல் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக 1 பாட் மீல் இதை பண்ணாலே போதும். கூடவே ஒரு
உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லாட்டி அப்பளமோ வச்சா கூட போதும். நீங்களும் இந்த சிம்பிளான தக்காளி சாதத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.